அம்மா, பாப்பாக்கு காலையில சத்து மாவு கஞ்சி கொடுத்தேன், குடிக்கவே இல்லை. நீங்க கொஞ்சம் கொடுத்துடுறீங்களா? நான் கொடுத்துக்கிறேம்மா. என்னமோ தெரியல, நீங்க கொடுத்தா மட்டும்தான் குடிக்கிறா. அதனால என்ன, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க. அம்மா, போன மாதமே சம்பளம் ஏற்றி கேட்டேன், தரேன்னு சொன்னீங்க, அதான் ஞாபகப்படுத்து. அதான் 3 மாதம் முன்னாடி சேர்த்து கொடுத்தோமே. சரிதான் தம்பி. என் வீட்டுக்காரன் பையனும் சம்பளம் ஏற்றி கேட்குறாங்க. எங்களுக்கு நீங்கள் எவ்வளோ உதவி பண்ணியிருக்கீங்க, அதெல்லாம் நான் மறக்கலை. என் புருஷன்கிட்டையும் என் பிள்ளைகிட்டையும் சொல்லி பார்த்தேன், அவங்க கேட்குற மாதிரி இல்லை. முடிஞ்சா கேட்டுப்பாரு, இல்லைன்னா வேற வேலை பார்த்துக்கோன்னு சொல்கிறாங்கம்மா. சரிம்மா, இந்த மாசத்துலேருந்து ஏற்றி கொடுக்குறோம். சரிங்கம்மா. அம்மா, நீங்கள் என்ன எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்கம்மா. இல்லைம்மா, அதெல்லாம் எதுவும் நாங்கள் நினைக்கல. ஓனர்கிட்ட காசு கேட்டியே இல்லையா? கேட்டேன், யோசிக்கிறாங்க. கொடுக்காம எங்கே போகிறாங்க? அப்புறம் மூஞ்சியை பாவமாக வச்சுக்கோ. குழந்தை எங்கேயும் போகக்கூடாது. நீ இல்லாமல் குழந்தை பச்சை தண்ணி கூட குடிக்கக்கூடாது. சொல்லிட்டீங்கல்ல, என் நடிப்பை பாருங்க. சரி, நான் வைக்கிறேன். ஹலோ, பாரு, நான் சொல்கிறத மட்டும் கேளு. உனக்கு வேறு வேலை கிடைச்சிருத்து, அது சம்பளம் 20,000 ரூபா மாதம்னு சொல்லு. சரிங்க. பாரு, எனக்கு வேறு வேலைக்கு போகிறதுக்கு இஷ்டம் இல்லை, என்னால் பாப்பாவை பார்க்காம இருக்க முடியாதுன்னு சொல்லு. சரிங்க. வச்சுட்டுமா? அம்மா, எங்கள் வீட்டுக்காரரு எனக்கு வேற இடத்துல வேலை பார்த்துருக்குறாருமா. அங்கே 20,000 ரூபாய் சம்பளம் தராங்களாம், அதனால அங்கே வேலைக்கு போக சொல்கிறாருமா. எனக்கு பாப்பா விட்டுட்டு போ மனசே வரலம்மா. ஆனால் என்னம்மா பண்ணுறது, அவரை எடுத்து என்னால் பேச முடியலம்மா. என்னம்மா சடனா இப்படி வந்து சொல்றீங்க? பாப்பா நீங்க இல்லைன்னா இருக்க மாட்டா, சாப்பிட மாட்டா. கொஞ்சம் யோசிங்கம்மா, அவளுக்காகவாச்சும் கொஞ்சம் இங்க இருக்கலாம்ல. ஆமாம்மா, எனக்கு நீங்கள் இங்கே 15,000 ரூபாய் கொடுக்குறீங்க, ஆனால் அங்கே 20,000 ரூபாய் சம்பளமாம்மா. என்ன இருந்தாலும் வீட்டுக்காரங்க எடுத்து என்னால் ஒன்றும் பேச முடியலம்மா. சரிம்மா, அப்போ உங்களுக்கு 20,000 கொடுத்தா ஓகேவா? 20,000 ரூபாய் கொடுத்தா என் வீட்டுக்காரர்கிட்ட நான் ஸ்ட்ராங்காக பேச முடியுமா? சரி, ஓகேம்மா, நான் 20,000 கொடுக்குறேன். சரிங்கம்மா. மா, இனிமே நீங்க வேலைக்கு வர வேண்டாம். ஏம்மா? இல்லம்மா, பாப்பா ஏதோ எங்களை விட்டு தூரமா போற மாதிரி இருக்கு. அதான் இனிமே நாங்களே பார்த்துக்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்லாம ஆஃபீஸ்ல வேற எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துட்டாங்க. அதான். சரிம்மா, நான் கொஞ்சம் பாத்ரூம் போயிட்டு வந்துட்டுமா. சொல்லு. உன் பேச்சை கேட்டதுனால என்னை இனிமேல் வேலைக்கே வர வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஓ, அப்படியா? சரி, சம்பளமே வேணான்னு சொல்லு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சம்பளத்தை திரும்பி ஏற்றிக்கலாம். சரியா? சரி சரி. அம்மா, பாப்பாவை பார்க்காம என்னால் இருக்க முடியாதும்மா. நீங்கள் சம்பளம் கொடுக்கலனா கூட பரவாயில்ல, பாப்பா கூடவே நான் இருக்கிறேம்மா. ஐயோ அம்மா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நீங்கள் பாப்பா மேலே எவ்வளோ பாசமாக இருக்கீங்கன்னு இதுலேருந்தே தெரியுது. இருந்தாலும் பாப்பாவை நாங்களே பார்த்துக்கிறோம். நீங்கள் எப்போ வேணாலும் வந்து பாப்பா பார்த்துட்டு போங்க. ஆமாம்மா, நீங்க 20,000 சம்பளத்துக்கே வேலைக்கு போங்க, நாங்களே பாப்பாவை பார்த்துக்கிறோம். சரிம்மா, பாப்பா ஒரு தடவை பார்த்துட்டு வந்துட்டுங்களா? ம். ஏங்க, எப்படிங்க அவங்க ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சது? அவங்க நம்ம பாப்பா வச்சு கேம் விளையாடுறத நான் முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டேன். நேற்று தான் கன்ஃபார்ம் ஆச்சு. அப்புறம் பாப்பா எனக்கு கூட அட்டாச் ஆகிறதுலாம் நல்லதே இல்லை. ஸோ அப்போ நம்மளும் வேலை வேலைன்னு வெளியே போயிடுமா. என்ன தான் நம்ம பிஸியாக இருந்தாலும் நம்ம பசங்களை நம்ம தான் பார்த்துக்கணும். சரிங்கம்மா, நான் போயிட்டு வரேன்.
போயிட்டு வாங்க. கங்க்ராச்சுலேஷன் கார்த்திக், உங்களால தான் நம்மளோட கம்பெனிக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. நீங்களும் சரி உங்க டீம் மெம்பர்ஸும் சரி எல்லாருமே சேர்ந்து இந்த ப்ராஜெக்டை நல்லபடியா பண்ணதுக்காக நான் மட்டும் ஹாப்பியா இருந்தேன். எப்படி உங்களுக்கு ஏதாச்சும் கிஃப்ட் கொடுக்கணுமே? தேங்க்யூ மேடம். ஓகே, உங்களுக்கும் உங்க டீம் மெம்பர்ஸ்க்கும் இந்த மந்த்ல இருந்து salary ஹைக் கொடுக்குறேன். ஓகேவா? நீங்க போயிட்டு உங்க டீம் மெம்பர்ஸ்லாம் கூட்டிட்டு வாங்க. மேடம் ஒரு நிமிஷம், உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லுவேன், நீங்கள் தப்பாக எடுத்துக்கூடாது. சொல்லுங்க. இல்லை மேடம், இந்த ப்ராஜெக்ட்டுக்காக நீங்கள் எனக்கு ஹைக் போடுறீங்க, அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஏன்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்காக நான் முழு உழைப்பு போட்டிருக்கேன். அதுக்காக என் டீம் மெம்பர்ஸ்க்கு போய் ஹைக் கொடுக்கறது எந்த விதத்தில் மேடம் நியாயமாக இருக்குது? என்ன கார்த்திக், ஏன் இப்படி சொல்றீங்க? அவங்கலாம் உங்க டீம் மெம்பர்ஸ் தானே? இல்லை மேடம், இந்த ஒரு ப்ராஜெக்ட் பண்ணதுக்காக நம்ம அவங்களுக்கு கொடுத்தோன்னா அவங்க நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கும் ஏதாவது தரணும்னு எதிர்பார்ப்பாங்க. அப்புறம் எல்லா ப்ராஜெக்ட்டும் பண்ணும்போதும் நம்ம எதனா செய்யணும்னு எதிர்பார்ப்பாங்க மேடம். இப்போ சேலரி ஹைக்குன்னு வந்து கேட்பாங்க, அப்புறம் ப்ரமோஷன் வந்து நிற்பாங்க. என்னென்னு கேட்டால் எங்களால் தான் இந்த கம்பெனி வளர்ந்துச்சுன்னு தலகணத்தில் பேசுவாங்க. நம்மளே இதுக்கு ஒரு காரணமாக இருந்துடக்கூடாது இல்லை மேம், அதுக்கு தான் சொல்கிறேன். பட் கார்த்திக், அவங்களும் வேலை செஞ்சிருக்காங்கல்ல? யார் அவங்களா? அவங்க ஒர்க்கையும் சேர்த்து நான் தான் மேம் டே அண்ட் நைட்டாக சேர்த்து ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓ அப்படியா? ஹலோ பிரசாந்த், கொஞ்சம் உள்ள வாங்க. மேடம். பிரசாந்த், நீங்க எத்தனை வருஷமா இந்த கம்பெனில வேலை பார்க்குறீங்க? 4 வருஷமா மேடம். இந்த கம்பெனில வேலை பார்த்ததுல இருந்து உங்களுக்கு salary ஹைக் அப்புறம் இந்த ப்ரமோஷன் இந்த மாதிரி ஏதாவது கிடைச்சிருக்கா? இல்லை மேடம். ஏன் பிரசாந்த், நீங்க ஒழுங்கா வேலை பார்க்கலையா? இல்லை மேடம், நான் என் ஒர்க்லாம் அப்பப்போ முடிச்சு கொடுத்துருவேன். ஓகே பிரசாந்த், இத்தனை நாள் நீங்க பண்ண வேலைக்கு உங்களுக்கு எந்த கிரெடிட்டும் கிடைக்காம இருக்கிறதுக்கு காரணம் உங்க டிஎல் தான். மேடம், சார் அப்பெல்லாம் பண்ண மாட்டேன் மேடம். பாத்தீங்களா கார்த்திக், அது என்ன சொன்னீங்க? நீங்க தான் எல்லா வேலையும் செஞ்சீங்களா? என்ன கார்த்திக் பாக்குறீங்க? இந்த ப்ராஜெக்ட்ல யாரு எஃபர்ட் போட்டு ஒர்க் பண்ணா அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். பிரசாந்த், என்ன பண்றீங்க? இன்னும் கிளம்பல? இல்லை மேடம், இந்த புது ப்ராஜெக்ட் ஒர்க்காக கொஞ்சம் வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு கிளம்பிடுவேன் மேடம். அதுக்குன்னு டைம் என்னன்னு பாத்தீங்களா? பரவாயில்ல மேடம். ஓகே, உங்க டிஎல்ங்க? அவர் சாயந்தரம் 6 மணிக்கு ஷிஃப்ட் முடிஞ்சோன்னே கிளம்பிட்டார். சரி ஓகே, பாருங்க. உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க கிட்ட இருந்து உழைப்பை திருடி நீங்க வச்சுக்கிறீங்க. சரி, அதுக்கான பாராட்டை தான் வாங்கிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தா அட்லீஸ்ட் அவங்களுக்கு போய் சேர வேண்டிய பணத்தையும் நீங்க போய் சேர விட மாட்டீங்க. சார், நான் நம்ம டீமுக்காக உண்மையாக தான் சார் உழைச்சேன். என்னன்னா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறோமே, நமக்கு ஒரு கிரெடிட்டும் வர மாட்டேங்குது, இதே இடத்துல நிற்கிறோமேன்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன் சார். எனக்கு இப்போ தான் சார் புரியுது, எனக்கு வர எல்லா வாய்ப்பையும் நீங்கள் தான் வரவிடாமல் பண்ணியிருக்கீங்க. கார்த்திக், நான் ஒன்றும் உங்க பணத்தை எடுத்து அவங்களுக்கு கொடுக்கல. அவங்க பண்ண வேலைக்கான காசை தான் அவங்களுக்கு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இனிமே இந்த கம்பெனில உங்களுக்கு வேலை இல்லை. யூ ஆர் ஃபயர்ட். கங்க்ராச்சுலேஷன் பிரசாந்த், இனிமே இந்த டீமுக்கு நீங்க தான் டிஎல். தேங்க்யூ மேம். குப்பா குப்பா, உன்னத்தான் எவ்வளோ நேரம் கூப்பிடுறது? இங்க வா. உன்னை எத்தனை வாட்டி கூப்பிடுறது? குப்பை குப்பைன்னு தானே கூப்பிட்டீங்க? என் பேர் குப்பை இல்லையே. குப்பை அல்ற உன்னை குப்பைன்னு கூப்பிடாம வேற எப்படி கூப்பிட முடியும்? சரி, நம்ம வீட்டில் பாத்ரூம் க்ளீன் பண்ணோம், அது இல்லாமல் பின்னாடி செப்டிக் டேங்க் அடைச்சிருக்கு, அதையும் சேர்த்து க்ளீன் பண்ணோம். எல்லாம் முடிச்சு கொடு, ஏதாவது போட்டு தரேன். இல்லை சார், நாங்கள் துப்புரவு தொழிலாளிங்க தான், ஆனால் இந்த வேலையெல்லாம் பார்க்கறது இல்லை. இந்த வேலையை நீ செய்யாம பின்ன நாங்களா செய்ய முடியும்? அது வந்து தம்பி, அதெல்லாம் செய்யலாம், க்ளீன் பண்ணி கொடு. சரி, எவ்வளோ தருவீங்க? அதான் நீ ஏன் கேட்பியே, எவ்வளோ வேணும்? ஒரு 2000 ரூபாய் கொடுங்க. எது, பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு 2000 ரூபாய் கேட்குற? ரொம்ப அதிகமாக இருக்கு. உமாக்கா, நம்ம வீட்ல பாத்ரூம் வாஷ் பண்ணிட்டு போறீங்களா? நானே நினைச்சேன், ஒரு மாசம் ஆச்சு, நானே இந்த மாசம் வந்து கேட்கலான்னு நினைச்சேன், நீங்களே வந்துட்டீங்க. சரி, இதுல 500 ரூபாய் பணம் இருக்கு, சாவியும் இருக்கு. நீங்க வாஷ் பண்ணிட்டு அங்கேயே கீ வச்சுட்டு போயிடுங்க. சரிம்மா. ஏய், நீ பெரிய ஃப்ராடா இருப்ப போல இருக்கே.
என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? என்கிட்ட என்னடா 2000 ரூபா வாங்குற, இவகிட்ட 500 ரூபா வாங்குற? ஹலோ, மரியாதையா பேசுங்க. என்ன அவ இவன் பேசுறீங்க? அம்மா நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, நான் பேசிக்கிறேன். ஏய், என்ன ஆளை பார்த்து காசு கேட்குறியா? என்னை எப்படி கூப்பிட்டீங்க? குப்பம் தானே கூப்பிட்டீங்க. சொல்கிறது வேணா என் வேலையாக இருக்கலாம், ஆனால் என் பேர் அது இல்லையே ஐயா. நம்ம ஊரில் மட்டும்தான் செய்கிற வேலையை வச்சு மரியாதை கொடுக்குறாங்க. ஆட்டோ ஓட்டுறவங்கள ஆட்டோன்னு கூப்பிடுறோம், காய் விற்கிறவங்கள தக்காளி வெங்காயம் இப்படி தான் கூப்பிடுறோம். ஏன் ஆட்டோ ஓட்டுறவங்கள ஆட்டோ அண்ணன், ஆட்டோ தம்பின்னு கூப்பிட்டா என்ன? ஆனால் நம்ம தான் கூப்பிட மாட்டோமே. நம்ம கீழே இருக்கிறவங்கள மட்டும்தான் மரியாதை இல்லாமல் நடத்துகிறோம். அதுவே நல்ல வேலையில் இருக்கிறவங்கள மரியாதை இல்லாமல் நடத்துவோமா? நீங்கள் மரியாதை இல்லாமல் நடத்துனதுனால தான் உங்ககிட்ட நான் 2000 ரூபாய் கேட்டேன். மற்றபடி உங்களை ஏமாத்தணும்னு எண்ணெல்லாம் எனக்கு இல்லை. சாரிம்மா, தெரியாமல் பண்ணிட்டேன். யார் என்ன வேலை செய்கிறாங்கன்னு பார்க்காதீங்க. வயசில் பெரியவங்களா இருந்தால் அவங்களுக்கு மரியாதை கொடுங்க. அம்மா, தம்பி வீட்டில் க்ளீன் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் வந்து க்ளீன் பண்ணி தந்துடுறேன். சரிங்கக்கா. தம்பி அனுப்பிச்சிட்டேன்ப்பா. மாமா, ஒரே நிமிஷம்மா, என் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்காங்க, ஒரே ஒரு கால் பண்ணிட்டு தரேம்மா. ஐயோ அப்படியா? இந்தப்பா. அம்மா, நான் வந்துடுவேம்மா. நீ பயப்படாம இரு. அப்பா கிட்ட சொல்லி நான் கண்டிப்பாக வந்துடுவேன். ஐயோ என்னமாச்சு? அம்மா, என் போனை ஒரு திருடன் தூக்கிட்டு ஓடுறாமா. அப்படியா? ஆமாம்மா. அந்த கிளைவர் தானே? இல்லை வரல. கார்த்திக், முதல்ல அந்த அக்கௌண்ட்ல இருக்கிற எல்லா கேஷும் என்னோட அக்கௌண்ட்டுக்கு அனுப்பு. அனுப்புகிறேன். நீ என்ன வேலை இவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிச்சு? பிளான் என்னோடது, அதான். சீக்கிரம் அனுப்பு. சரி சரி, பின் நம்பர் சொல்லு. 5223. யூபிஐ பின் என்ன? அதுவும் அதே தான், 5223. ஃபோன் பாஸ்வேர்டும் யூபிஐ பின்னும் சேமா? எவ்வளோ வாட்டி இந்த கவர்மெண்ட் பின்னு ஸ்ட்ராங்காகவேன்னு சொல்லியிருக்கு, திருந்தவே மாட்டாங்களே இவங்கெல்லாம். இவங்கள மாதிரி ஆள் இருக்கிறதுனால தான் நம்ம வேலைலாம் ஈஸியாக முடியுது. ஏய், என்ன போல? ஒரு வேளை அமௌண்ட் அதிகமா இருக்கும், நீ ஒரு 50,000 போட்டு பாரு. ஏய், இதுவும் போல. சரி, ஒரு 20,000 போட்டு பாரு. ஏய், 20,000 போல. அந்த பாட்டி அக்கௌண்ட்ல காசு இருக்கா இல்லையா? அதெல்லாம் இருக்கும். ஒரு 10,000 ரூபாய் போட்டு பாரு. என்ன ஃபோனில் காசு போக மாட்டேங்குதா? போகாது. வயசானவ தானே, ஈஸியாக ஏமாத்திடலான்னு நினச்சிங்களா? அதுக்கு தான் டிரான்சாக்ஷன் லிமிட்டை 1000 பேரோடு நிறுத்தி வச்சுருந்தேன். ஆல்ரெடி நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டேன். இந்நேரம் போலீஸ் என்னோட ஃபோனோட லொக்கேஷனை கண்டுபிடிச்சி வந்துக்கிட்டு இருப்பாங்க. இது போலீஸா? இந்தா உங்க ஃபோனு வேணாம், காசு வேணாம், புரியுங்க. இந்த மாதிரி திருட்டெல்லாம் வயசானவங்களை குறி வச்சு தான் நடக்குது. நாம பாதுகாப்பா இருக்கணும்னா நம்ம பின் நம்பரை பப்ளிக்ல மற்றவங்க கண்ணில் படுற மாதிரி போடக்கூடாது. டிரான்சாக்ஷன் லிமிட்டை கம்மியாக தான் வச்சுக்கணும். நம்ம ஃபோனில் எப்பவும் லொக்கேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கணும். என்ன மாமா சொல்லாம கொள்ளாம வராரு? ஏங்க, உங்க அப்பா வராரு. எது? எங்கப்பாவா? அவர் எதுக்கு இப்போ வராரு? ஸோ அவர் வந்தாலே பணத்துக்காக தான் இருக்குமே. சரி ஒன்று பண்ணு, அவர் வந்து கேட்டார்னு வைங்க, நான் பிஸ்னஸ் விஷயமா ஊருக்கு போயிருக்கேன், வர 1 வாரம் ஆகும்னு சொல்லிடு. ஏங்க, என்ன சொல்றீங்க? ஏய், நான் சொல்கிறத மட்டும் செய், இல்லைன்னா அவர் பணம் வந்து நச்சரிப்பார். சரி, நான் உள்ளே போய் ஒழிஞ்சுக்கிறேன். ஏங்க, ஏன் கமலே, மாமா வாங்க மாமா.
இப்போ கார்த்திக் இல்லையாமா? மாமா அது வந்து அவர் ஒரு பிஸ்னஸ் விஷயமா வெளியூர் போயிருக்காரு. ஒரு வாரத்துல வந்துருவாரு மாமா. அப்படியா? அவர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதான் வந்தேன். சொல்லுங்க மாமா, எதுவாக இருந்தாலும் நான் அவர்கிட்ட சொல்றேன். அது வந்துமா, தம்பி, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைப்பா. டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போயிருக்கேன். 50,000 ரூபா பணம் கட்டணும்னு சொல்கிறாங்க. உன்கிட்ட ஏதாவது பணம் இருக்குமாப்பா? அப்பா இப்போ கிட்ட எப்படிப்பா? எனக்கு பிஸ்னஸ்லாம் ஒன்றும் பெருசாக போகலப்பா. கம்பெனியே லாஸ்ட்டில் தான்ப்பா போயிட்டுருக்கு. நானே நிறைய பேர்கிட்ட காசு வாங்கிட்டு கொடுக்க முடியாமல் உட்காந்துருக்கேன். இப்போ வந்து கிட்ட எப்படிப்பா? அப்படியாப்பா, நான் பார்த்துக்கிறேன்ப்பா. தம்பி வச்சுட்டுமா? கொஞ்சம் சம்பாரிச்சா போதுமே, ஹாஸ்பிட்டலுக்கு மருந்துக்கு பணம் கேட்க வந்துடுவாங்க. அதாம்மா, கார்த்திக்கு இந்த பணத்தை கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். இது அவள் அம்மாவுடைய பாதி நிலத்தை விற்ற பணம்மா. சொந்தக்காரர்கிட்ட பணம் வாங்கியிருக்கான்னு சொன்னாம்மா. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, அதான் உடனே வந்துட்டேன். அம்மா, இந்த பணத்தை வச்சு அவன் கடனை அடைச்சிட சொல்லுமா. எந்த பெற்றவங்களாலையும் பசங்க கஷ்டப்படுறத பார்த்துட்டு இருக்க முடியாதுமா. சரிம்மா, நான் வரேன். பாத்தீங்களா, நீங்க கஷ்டப்படுறீங்கன்னு நிலத்தை வித்து காசு எடுத்துட்டு வந்து வீடு ஏறி கொடுத்துட்டு போறாரு உங்க அப்பா. ஆனா நீங்க உங்க அம்மாவோட ஹாஸ்பிட்டல் செலவுக்கு கூட காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்க. ச்சே. ஆமாங்க கமலி, நான் தான் ஏதோ பூத்தி கட்டு பண்ணிட்டேன். அந்த பணத்தை கொடு. பா பா கார்த்திக், என் ஊருக்கு போயிட்டு கமலி சொன்னா? ஆமாம்ப்பா, நான் தான் கமலிக்கிட்ட சொல்லி போய் சொல்ல சொன்னான்ப்பா. ஏன்பா, ஏன் அப்படி சொல்ற? பா என்னை மன்னிச்சிருப்பா. அதெல்லாம் வேண்டாம். அப்பா எனக்கு பிஸ்னஸ் லாஸ்லாம் இல்லைப்பா. நீங்கள் என்கிட்ட பணம் கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் போய் சொன்னேன்ப்பா. எப்போ எனக்காக நிலத்தை விற்று பணத்தை கொண்டு வந்தீங்களோ அப்போவே புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா, பணத்தை விட உறவு தான் முக்கியம்னு. இந்த பணத்தை நீங்களே வச்சுக்கோங்கப்பா. வேண்டாம்ப்பா, நீயே வச்சுக்கோ. பா இது நீங்களே வச்சுக்கோங்கப்பா. அம்மா ஆப்ரேஷனுக்கு நானே பணம் தரேன்ப்பா. கார்த்திக், நீ என்னை புரிஞ்சுக்கிட்டதே எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஏய் எங்கே இருக்க? நான் கிளம்பிட்டுருக்கேன். இந்த டைம்ல யார்கிட்ட பேசிட்டு இருக்க? அம்மா, எங்க போற நீ? ஆஃபீஸ்க்கு போகிறேன். ஆஃபீஸ் போறியா? இல்ல புரியல, 12 மணிக்கு என்ன நீ ஆஃபீஸ் போறன்ற? ஆஃபீஸில் ஒரு சின்ன ப்ராப்ளம், அதுதான். சரி நான் வரேன். தயன், ஆஃபீஸ் தானே போறீங்க? லேப்டாப்ல ஏங்க, ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரீங்களா? பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறேன். இல்லை நான் உடனே ஆஃபீஸ் போகணும், அந்த ப்ராப்ளம் என்ன முடியல. ஏங்க, துணியெல்லாம் வாஷிங் மிஷினில் போட்டுருவா? புட் ஏங்க, எங்க போறீங்க? நான் சொன்னேனே, ஆஃபீஸில் வேலை என்ன முடியுங்க, ஆஃபீஸ் போகிறேன். ஆஃபீஸ் தானே போறீங்க? தாங்க பிடிங்க, இதை அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துருங்க. ஹே கமலி, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. நீ ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுற. ஏங்க, உங்க பாக்கெட்ல இருந்து ஒரு பொண்ணோட கம்மல் இருக்கு,
அதை நான் கேட்டா ஓவர் திங்க் பண்றேனா? என் பக்கத்து கேபினில் இருக்க பொண்ணோட கம்மல் கீழே விழுந்துருச்சு. அதை கொடுக்கலான்னு எடுத்து வச்சேன். அதுக்குள்ளே நீ என்னென்னமோ யோசிக்கிற. எதுக்கு என்ன இப்படி ஏமாத்துறீங்க? யார் கால் பண்றா? ஆஃபீஸ் கால். ஹலோ சார், டெவலப்மெண்ட் டீம்லேருந்து டிக்கெட் ரைஸ் பண்ணியிருக்காங்களா? உங்களை அக்னாலேஜ் பண்ண சொன்னாங்க. பண்ணிடுறேன். ஓகே சார். மலி, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. நான் உனக்கு துரோகம்லாம் பண்ண மாட்டேன். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. சரி, போய் தண்ணி கொஞ்சம் எடுத்துட்டு வரியா? சரிங்க. அப்பா, அதான் பக்கத்துல ஸ்பூன் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு கையில சாப்பிடுற? அதுல எடுத்து சாப்பிடு. நம்ம வீட்டில் நம்ம கையில் சாப்பிட்டதாலேமா பழக்கம். அப்பா, உன் கிராமத்து கதை எல்லாத்தையும் தயவு செஞ்சு மறந்துரு. இது சிட்டி, சரியா? அது மட்டும் இல்லாம நீ கையில சாப்பிட்டனா உன்னை யாரும் இங்க மதிக்க மாட்டாங்க. கார்த்திக் அவங்க அப்பா அம்மா எல்லாம் பணக்காரங்க. ஸோ தயவு செஞ்சு ஸ்பூன்ல எடுத்து சாப்பிடு. கையில சாப்பிட்டு என் மானத்தை வாங்காத. இங்க பாரு, எனக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் ஆகுறது உன் கையில தான் இருக்கு, பாத்துக்க. ஹாய் அங்கிள், ஹவ் ஆர் யூ? அப்பா, உங்களை தான் கேட்குறாரு கார்த்திக், நீங்க எப்படி இருக்கீங்கன்னு. நல்லா இருக்கேன் தம்பி. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? குட். அங்கிள், கையில் சாப்பிட்றது ரொம்ப நல்லதில்ல? கார்த்திக், நீங்க ஆனா ஸ்பூன்ல தானே சாப்பிடுவீங்க. ஆனால் கையில் சாப்பிட்றது ஒன்றும் தப்பு இல்லைல்ல? அங்கிள், உங்களுக்கு எப்படி சாப்பிட்றது கம்ஃபர்டபுளோ அப்படியே சாப்பிடுங்க. தம்பி, உங்கள் அப்பா அம்மா ரொம்ப பெரிய பணக்காரங்களாம். அவங்க எதிர்க்க கையில் சாப்பிட்டா அசிங்கமாக இருக்குன்ட்டு கமலி தான்ப்பா என்கிட்ட சொன்னான். அங்கிள், யார் என்ன நினச்சா என்ன இருக்குது சொல்லுங்கள். தெரியாத விஷயத்த தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்லை, ஆனால் அது ஒருத்தவங்க மேலே ஃபோர்ஸ் பண்ணுறது ரொம்ப தப்பு. கார்த்திக், அப்பாக்கு ஸ்பூன்ல சாப்பிட தெரியலன்னு தானே நீ இப்படியெல்லாம் பண்ற. பட் நீ நினைக்கிறது அப்படி கிடையாது. அப்பாக்கு ஸ்பூன்ல எப்படி சாப்பிடணும்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால நீ கையிலலாம் சாப்பிட வேண்டாம். அவர் ஸ்பூனில் சாப்பிட்டா தான் அவரை மதிப்பாங்கன்னு நினைக்கிறல்ல, அதுதான் தப்புன்னு சொல்கிறேன். நம்ம ஒரு பெரிய சிட்டியில் இருக்கிறோம், அதுக்காக வெஸ்டர்னில் தான் ட்ரெஸ் பண்ணணும், ஸ்பூனில் தான் சாப்பிடணும், இங்கிலீஷ் தான் பேசணும்னு அவசியம் இல்லை. புரியுதா? நம்ம பழக்க வழக்கத்தை மாற்றிக்க கூடாது. அதுக்குன்னு நான் கிராமத்துல எப்படி இருந்தனோ அதே மாதிரி என்ன சிட்டில இருக்க சொல்றியா? அது உன் விருப்பம், ஆனால் உன் விருப்பத்தை உங்கள் அப்பா மேலே திணிக்காதன்னு சொல்கிறேன். அங்கிள், நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படியே இருங்க. ஸ்பூனில் சாப்பிட்டா தான் உங்களை மதிப்பாங்கலாம் ஒன்றுமே இல்லை. சரிப்பா, பா, சாரிப்பா. பரவாயில்லம்மா. ஒன்றை சொல்லி குத்தல்ல, இந்த சமுதாயத்தை சொல்லணும். பட்டணத்தில் இருக்கிறவங்களாம் ரொம்ப நாகரிகமானவங்க, கிராமத்துலேருந்து வந்தவங்களாம் நாகரிகம் இல்லாதவங்கன்ட்டு இந்த சமுதாயம் நம்ம சொல்லியிருக்கு. உனக்கு ஒன்று தெரியுமா? பட்டணத்தில் இருக்கிற முக்கால்வாசி பேர் கிராமத்துலேருந்து வந்தவங்க தான். ஒன்று சொல்கிறேம்மா, என் சாப்பாடு ஸ்பூனில் சாப்பிட்டா அந்நியமாக இருக்குது. இதே நான் கையில் சாப்பிட்டா இந்த சாப்பாட்டுக்கும் எனக்கும் ஒரு உறவு இருக்குமா. அதனால் கையில் சாப்பிட்றது தான் எப்போவுமே ருசி. கரெக்ட் அங்கிள். அதனால் கையில் சாப்பிட்றேன். மேடம், அறிவில்லை உனக்கு? கண்ணை எங்க வச்சிருக்க நீ? சாரி மேடம், தெரியாமல் பண்ணிட்டேன். ஆமா, யார் நீ? நான் உன்னை பார்த்ததே இல்லையே. நீங்கள் புதுசாக வேலைக்கு சேர்ந்த ஆஃபீஸ் பாய் மேடம். எது? ஆஃபீஸ் பாயா? ஆமா, உன்னெல்லாம் முதல்ல வேலைக்கு யார் எடுத்தது? ஒரு காஃபி கூட உனக்கு கொடுக்க தரல, நீ எல்லாம் ஆஃபீஸ் பாய். காலையிலேயே டென்ஷன் பண்ணிட்டு இப்ப இந்த கரை போகுமா போகாதான்னு கூட தெரியல. அறிவு கட்டவனே. மேடம், நான் தெரியாமல் ஊற்றிட்டேன்னு சொல்கிறேன்ல மேடம், அதுக்கே மேடம் இப்படி திட்டுறீங்க? எது? தெரியாம பண்ணிட்டியா? என்னாச்சு? சார், காஃபி கொடுக்கும் பொழுது மேலே கொட்டிட்டான் சார்.
என்னப்பா பார்த்து கொடுத்துருக்கலாம்ல. இதுக்குதான் எல்லாரும் இங்கே பார்த்துட்டு இருக்கீங்களா? போய் எல்லாரும் உங்க வேலையை பாருங்க. ஏதோ சார் வந்ததுனால நீ தப்பிச்ச. கமலி, என்னது ப்ராஜெக்ட்ல இவ்வளவு மிஸ்டேக் பண்ணி வச்சிருக்கீங்க? இது எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் உங்களுக்கு தெரியாது? நல்ல வேலை கிளைண்ட் கிட்ட போறதுக்கு முன்னாடியே பார்த்துட்டேன். இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? சார் என்னாச்சு சார்? எதா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா சொல்லுங்க. என்னது பொறுமையா சொல்லணுமா? நீங்க பண்ண வேலைக்கு உங்களை கூப்பிட்டு வச்சு பொறுமையா சொல்லுவாங்க பாருங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் உங்களை மாதிரி அமைச்சர்கிட்ட கொடுத்தல, ஏன் தப்பு தான். வேலை செய்ய தெரியலனா எதுக்கு வேலைக்கு வரீங்க? உங்களுக்கு வேலை செய்ய தெரியல எதுக்கு வரீங்க? இப்படி வந்து எங்க உயிரை வாங்குறதுக்கா? இதுக்கு பேசாம நீங்க வீட்டிலே இருக்கலாம். சார் நான் பண்ணது தப்பு தான், பட் இதுக்கு முன்னாடி நான் பெரிய ப்ராஜெக்ட்லாம் பண்ணதில்லை சார். நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக எடுத்து சொன்னீங்கன்னா நான் அப்படியே கொஞ்சம் மாற்றி இதுக்கப்புறம் கரெக்டாக பண்ண போகிறேன். அதை விட்டுட்டு இப்படி திட்டுறீங்களே சார். என்ன சொன்னீங்க கமலி? பொறுமையா சொல்லணுமா? நீங்க எல்லா விஷயத்தையும் எல்லார்கிட்டையும் பொறுமையா தான் சொல்றீங்களா? சார் எனக்கு புரியல, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? காலையில அந்த பையன் உங்க மேல காஃபி கொட்டினதுக்கு எல்லாத்துக்கு முன்னாடி அவனை திட்டினீங்கல்ல, அதான் உங்க பொறுமையா கமலி? அந்த பையன் இன்னைக்கு தான் ஆஃபீஸ்ல வந்து ஜாயின் பண்ணான். அவன் என்ன வேணும்னு அவங்க மேல கொட்டிருப்பான்? இங்க எல்லா விஷயமும் எல்லாரும் தெரிஞ்சு செய்யறதில்ல கமலி. அவங்க கிட்ட கூப்பிட்டு பொறுமையா சொல்லியிருந்தாலே போதும். அவன் அடுத்த வாட்டி இந்த மிஸ்டேக் ரிப்பீட் பண்ணிருக்க மாட்டான். உங்க மேல ரெஸ்பெக்ட் கூடி இருக்கும். நீங்க சொல்றதா நான் சொல்றேன். நீங்க எல்லாத்துக்கும் சொல்றதுன்னு ஒரு விதம் இருக்கு. த வே ஆஃப் ஸ்பீக்கிங் ரொம்ப முக்கியம் கமலி. நீங்க புரிஞ்சுக்கணும் தான் நான் அப்படி பேசினேன். போங்க, இதில் இருக்க மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்து டேபிளில் சப்மிட் பண்ணேன். ஓகே சார். தம்பி சாரிப்பா, நேற்று நான் உங்ககிட்ட அந்த மாதிரி பேசியிருக்க கூடாது. ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. பரவாயில்ல மேடம், இருக்கட்டும்.